வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு கடையில் போய் நம்ம லேஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மீட்ரு 10 ருபீஸ், 15 ருபீஸு, இல்லை 20 ருபீஸு அந்த மாதிரி கூட வந்து சொல்லுவாங்க. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு காமனாக யூஸ் ஆகக்கூடிய கலர்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ கஸ்டமர் வர்றாங்கன்னா ஒரு காட்டி எமர்ஜென்சிக்கு வைக்கிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமனான கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி காமனான கலரில் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. தென் ஆப்ஷனல் கலர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வந்து எந்த கலர் சேரீ இருக்கோ இல்லை எந்த கலர் ட்ரெஸ் இருக்கோ, ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி வாங்குறது நீங்கள் அப்போ லைனிங் கிளாத் எடுக்க போகும்போது நீங்கள் அந்த டைமில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கடையிலே பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. ஏன்னா எக்ஸஸ் கலர்ஸ் வேறு கலர்ஸில் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட கலர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் மீட்ரு வாங்கும்போது 15, 20 இந்த மாதிரி ரேட்டில் சொல்லுவாங்க. இதுவே வந்து நீங்கள் இந்த மாதிரி ரோலாக வாங்கும்போது 40 ருபீஸ், 50, 60, 70 அந்த டிசைனை பொறுத்து வந்து இந்த ரேட்டு வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு கம்மியான ரேட்லேயே வந்து நமக்கு நிறைய லேசஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இதில் நம்ம கெயின் பண்ணலாம். ஸோ இது அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, காப்பர், சில்வர் எல்லா கலர்லேயும் என்னென்ன வாங்கிக்கணும். ரோப் கண்டிப்பாக வேணும். 3 கலர்லேயே ரோப்பு, 3 கலர்லேயே லேஸு, தென் பைப்பிங் இது வச்சுக்கலாம். தென் அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹூக் நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கக்கூடிய ஹூக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்கெட் 10 ரூபாய் என்னமோ விற்பாங்க. ஸோ இதில் பார்த்தா நமக்கு 15 என்னமோ கொடுத்துருப்பாங்க. அது வந்து சில கடையில் 90 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, சில கடையில் வந்து 100, 110ன்னு கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு 15 பாக்கெட்டுங்கையில் நமக்கு வந்து இது லாபம் வரும், கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹூக் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பாக்கெட்டு ஃபுல்லாக பெரிய பாக்கெட்டாக இருக்கும், நிறைய பாக்கெட் இருக்கும். சாரி, பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக பாக்கெட்டாக இருக்கும். நீங்கள் அப்பப்போக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதுலேயும் வந்து நல்லா ஒரு யூஸ் கிடைக்கும். இதில் ஒரு சேவிங்ஸு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைன் மீட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரேட்டு வந்து 20 ரூபா, 30 ரூபான்னு ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு ரேட்டில் வந்து நல்லாவே சொல்லுவாங்க. நீங்கள் இது மொத்தமாக வாங்கிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய சீட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நமக்கு அவ்வளோ பணம் வந்து இது பண்ண தேவையில்லை, கம்மியாக தான் ஆகும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மணியோடு சேர்த்து வரக்கூடிய லேஸு இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் சின்ன சின்ன பால்ஸ் கோல்டு கலரில் இதில் 2, 3 சைஸ் வெரைட்டி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தைச்சிட்டு அதில் வந்து மேலே வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டீங்க, அதாவது நீங்கள் தைக்கிறீங்கன்னா அந்த ரூமில் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிடணும். ஏன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து அது பார்க்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி லேஸ் வாங்கி வைங்கம்பாங்க. சில கலர்ஸ் இருக்குன்னா ஓகே, நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வைக்கலாம், இது மாதிரி லேசஸ் வந்து நீங்கள் வாங்கி வைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடியாவுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாமல் ஒரு யூஸ் ஆகக்கூடிய கலர்ஸில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.